வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. முதல் நாள் ராத்திரி பாண்டியன் திட்டினதுல செந்தில் மீனா யாரும் சாப்பிடல, எல்லாரோட மூடுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கோமதி கேட்க அப்படிதான் பேசுவேன்னு முடிச்சிடுறாரு பாண்டியன். ஒரு வழியா அண்ணன் தம்பி எல்லாம் பேசி நார்மலுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அரசி, ராஜி, மீனா, கதிர் 4 பேரும் உட்கார்ந்துருக்க அங்கே செந்தில் வர்றாரு. நீ காஃபி குடிச்சிட்டியாடா, குடிக்கிறியா, கொண்டு வரட்டுமான்னு கோமதி கேட்க சரின்றவர் பயந்து போய் ஐயோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட பேச ட்ரை பண்ண ராஜி கோவமாக தான் இருக்காங்க. இது எதுலையும் நான் தலையிட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கதிர் அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. செந்தில் கேட்க கேட்க ராஜி பதில் சொல்லாமல் இருக்க, இங்கே பாருப்பா ராஜி, நீ மீனாவை பார்த்து நிறைய கற்றுக்கணும்னு செந்தில் சொல்கிறாரு. அட நம்ம புருஷன் நம்மளை இவ்வளோ பாராட்டுறாருன்னு மீனா ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. அப்படி என்ன கத்துக்கணுங்கிற மாதிரி கதிரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன யார் என்ன சொன்னாலும் சரி கண்டுக்கவே மாட்டா. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரியே இருப்பா. அதே மாதிரி கதிரை யாராவது ஏதாவது சொன்னா நீயும் கண்டுக்காம இருக்க வேண்டியதானேப்பாங்கிறாரு செந்தில். இங்க பாருங்க, காலங்காத்தாலேயே என்ன வம்புக்கு இழுத்தீங்க, உங்களுக்கு அம்புட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு வெறியோட மிரட்டுறாங்க மீனா. ஏய், வம்புக்கெல்லாம் இழுக்கல, உண்மையை தானே சொல்றேன்னு செந்தில் சொல்ல படு கடுப்பாகிறாங்க மீனா. அவங்க காஃபி குடிச்ச டம்ளரை டேபிள்ல தட்ட டம்ளர் நசுங்குமா இல்ல டேபிள் உடையுமான்னு தெரியல. ஏன்பா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க ராஜி. இப்போ என்னப்பா, கதிர் பண விஷயத்த அப்பா கிட்ட சொன்னது உனக்கு பிடிக்கல அவ்வளோதானேன்னு செந்தில் கேட்குறாரு. அண்ணே அந்த பேச்சை விட்டுலான்னு விடுன்னுங்கிறாரு கதிர். ஏய், இந்த புள்ள அரசி மாதிரி என்கிட்ட துரு துருன்னு பேசிட்டு இருந்ததுடா, இப்போ பேச மாட்டேங்குது, பேசி ஃபைனல் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு செந்தில் கேட்க என் பேரை எதுக்கு இழுக்கிறீங்கன்ற மாதிரி அரசி பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ராஜி, கதிர் மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல இதெல்லாம் நான் கேட்டேனாங்கிற மாதிரி அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க ராஜி. ஐயோ அண்ணே, இந்த பேச்சை விடன்னு அப்படின்னு சலிப்பா பாக்குறாரு கதிர். அப்பா கதிருக்கு பணம் கொடுத்ததும் கதிர் அந்த பணத்தை அப்பா கிட்ட திரும்ப கொடுக்காம இருந்ததும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதை நான் மனசுல வச்சுக்கல. அதை பத்தி நான் பேசணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லப்பா. அன்னைக்கு எனக்கு ஏதோ இருந்த கோவத்துல வாய் தவறி வந்த வார்த்தைகள் தான்ப்பா அது. நான் பேசுனது தப்பு தான். இந்தா கதிர்கிட்ட கூட சாரி கேட்டுட்டேன், உங்ககிட்டயும் சாரி கேட்கணும்னா சொல்லு, கண்டிப்பா கேட்டுடுறேங்கிறாரு அவரு. ஐயோ மாமா, நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு விடுங்கன்றாங்க ராஜி. எல்லாரும் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணியிருக்கேன் இல்லப்பா, அப்போ சாரி கேட்டுதானே ஆகணும்ன்றாரு செந்தில். ஆனா ஒரு விஷயம்தான் ராஜி, நான் பேசின எந்த விஷயமே என் மனசுல இருந்து பேசல. நான் பேசின அடுத்த நிமிஷமே நான் பேசினதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன்ப்பா, சாரிப்பாங்கிறாரு அவரு. பரவாயில்ல மாமா, உங்க தம்பிய பத்தி நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு கதிர் மேல உரிமை இருக்க தானே செய்யும் அப்படின்னு ராஜி சொல்ல, அடியாத்தி இவ என்ன பெரிய மனுஷியாட்டம் பேசுறான்னு மீனா பாக்குறாங்க. கதிரும் அட பரவாயில்லையே ராஜின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த உரிமையில நீங்க பேசும்போது நான் குறுக்க வந்திருக்க கூடாது அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. அடி ஆத்தி, இவ்வளோ தூரம் யோசிச்சு பேசுறியா நீ அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க. ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்காக வந்த கோமதியும் நின்று இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ஓவராகவும் பேசிட்டேன், அப்படி பேசி இருக்க கூடாது, சாரி மாமான்றாங்க ராஜி. பரவாயில்லப்பான்றாரு செந்தில். மீனா அப்படியே கண்ணத்தை கையால தாங்கிக்கிட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் ஓகே தானேன்னு செந்தில் கேட்க ஓகே தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க ராஜி. கோவம்லாம் எதுவும் இல்லைன்னு கேட்க ஆஹா அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கும் என் மேல வருத்தம் இல்லைன்னு ராஜி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி புன்னகையோட பார்க்குறாங்க. அப்பாடா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு கதிர் கேட்க, டேய் சமாதானம் ஆகிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, சின்ன மனஸ்தாபம் அப்படிதானேப்பா அப்படின்னு செந்தில் ராஜி கிட்ட கேட்க, ஆமா அப்படிதான், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லைன்னு ராஜி குறும்பா சிரிக்கிறாங்க. கடைசியில் நான் குறுக்க பூந்து பஞ்சாயத்து பண்ணியிருந்தா பைத்தியக்காரி ஆயிருப்பேன், தப்பிச்சேண்டா சாமின்னு மீனா பார்க்குறாங்க. 1/4 மணி நேரமா கிச்சன் வாசப்படியில் காஃபி கப்போட நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோமதி, பரவாயில்லையே சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்திலுக்கு காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவங்க ராஜி தலையை தடவிட்டு இருக்க, அம்மா
கண்ணு வச்சிடாதம்மா அப்படிங்கிறாங்க அரசி. ஆமா, கண்ணு வைக்கிறாங்க, போடி அப்படிங்கிற கோமதி. டீயை குடிடான்றாங்க செந்தில் கிட்ட. செந்தில் டம்ளரை வாய்க்கு கொண்டு போயிட்டு இருக்க எல்லாரும் சின்ன சிரிப்போட சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. சரவணன் ஒரு இடத்துல வண்டியை வச்சுட்டு நிக்கிறாரு. அங்க பழனி வேகமா வந்து, என்ன மாப்பிள்ள, எதுக்கு வர சொன்ன அப்படின்னு முதுகுல தட்டுறாரு. மாமா, எதுக்கு வர சொன்னேன்னா? என்ன மாமா, பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? கார்த்திகை பத்தி நாம விசாரிக்க வேண்டாமான்னு சரவணன் கேக்குறாரு. ஏப்பா, விசாரிக்க போகணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா இன்னைக்கே இப்பவே போகணும்னு சொல்லலையே அப்படின்னு பழனி கேக்குறாரு. மாமா, நாம 2 பேட்சா பிரிச்சுக்குவோம் மாமா. நீயும் நானும் ஒரு பேட்ச், கதிரும் செந்திலும் ஒரு பேட்ச் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ அப்படி ஒரு பிளானா அப்படின்னு பழனி கேக்குறாரு. கொஞ்ச நேரம் நாம 2 பேரும் அந்த பையனை ஃபாலோ பண்றோம். அந்த பையன் யார் யார்கிட்டலாம் பேசுறானோ அவங்க கிட்டலாம் நாம அந்த பையனை பத்தி விசாரிக்கிறோம். அதே மாதிரி கதிரும் செந்திலும் கார்த்திகேயனை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களும் விசாரிப்பாங்க அப்படின்னு மாஸ்டர் பிளானை சொல்லி முடிக்கிறாரு சரவணன். அடேங்கப்பா, இது பெரிய பிளானால இருக்கு அப்படிங்கிறாரு பழனி. ஆமா மாமா, பெரிய பிளான் தான் அப்படின்னு சரவணனும் சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஆர்கானிக் கார்த்தி அந்த வழியா வர, மாமா மாமா அந்த பையன்தான் வரான் அப்படின்னு ஏதோ டெரரிஸ்ட பார்த்த மாதிரி அலறாரு சரவணன். அந்த பையன் அவங்க பக்கமா வர 2 பேரும் முதுக காட்டிட்டு நிக்கிறாங்க. அவரு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. திரும்புற பழனி, இந்த பையனான்னு கேட்க, ஆமா அவன்தான் மாமா அப்படிங்கிறாரு சரவணன். பார்க்க நல்லாதான்ப்பா இருக்கான், நம்ம அரசிக்கு ஏத்த பையனா இருப்பான் போலையே, ஆனா குணத்துல எப்படி இருப்பான்னு தெரியலையேன்னு பழனி சொல்ல, அதுக்கு தான் இப்ப ஃபாலோ பண்ண வந்திருக்கோம், வா வந்து வண்டியில ஏறுங்கிறாரு சரவணன். சரவணன் வண்டி எடுக்க சரின்னு இவரு ஏறி உட்கார்றாரு. சீக்கிரம் கிளம்புப்பா, போயிட போறான், அதோ பாரு அங்க இருக்கான் அப்படின்னு பழனி சொல்ல சரவணன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாரு. அவர் அந்த டிப்ரெஷன் கேரக்டர்ல நடிச்சு முகமே மாறி போயிடுச்சு சரவணனுக்கு. கார்த்தி வண்டியில வர அங்க ரோட்ல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. கார்த்தி அவர்கிட்ட வண்டியை நிறுத்த, வா கார்த்தி அப்படிங்கிறாரு. வணக்கம் என்றாரு கார்த்தி. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ஃபாலோ பண்ணி வந்த 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. கார்த்தியும் அந்த பர்பிள் சட்டக்காரரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிண்ணே வரேன்னு அப்படின்னு கார்த்தி வண்டி எடுத்துட்டு போறாரு. மாமா அப்படின்னு பழனி பக்கம் திரும்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதே பர்பிள் சட்டை கிட்ட இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. பழனி வணக்கம்னு சொல்லிட்டு இறங்க, வணக்கம் சொல்லுங்கன்றாரு அவரு. சரவணனும் திரும்பி, வணக்கம்னே, என் பேர் சரவணன் அப்படின்னு சொல்ல, என் பேர் பழனிவேலுங்கிறாரு பழனி. அவரு சொல்லுங்கன்னு 2 பேரையும் குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே, இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட பேசிட்டு போனானே, அவனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, யாரு, கார்த்திகேயனை பத்தியான்னு கேக்குறாரு அவரு. ஆமான்னு சரவணன் சொல்ல, எதுக்காக கேக்குறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, அவனை பத்தி என்ன விசாரிக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் பரபரப்பா கேக்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லைன்னு, அந்த பையனை எங்க வீட்டு பொண்ணுக்கு பார்க்கலான்னு இருக்கோம், அதான் பையன் எப்படின்னு விசாரிக்கலாம்னு அப்படின்னு பழனி சொல்றாரு. நல்ல பையனை தான் பார்த்துருக்கீங்க, தங்கமான குணம், ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன், ஒரு வகையில் அவன் எனக்கு தூரத்து சொந்தக்காரன், நல்ல குடும்பம், தைரியமா நம்பி பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு பர்பிள் சட்டை சொல்ல, சரிங்கண்ணே நன்றிண்ணேங்கிறாரு சரவணன். வாங்க வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, நன்றிண்ணேன்னு வண்டியில ஏறுறாரு பழனி. வரேன்னு அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, பரவாயில்லையே நல்ல விதமா தான் சொல்றாங்க அப்படிங்கிற பழனியும் வரேன்னு கைய காமிச்சிட்டு போறாரு. அடுத்ததா கார்த்திக் ஒரு கடைக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நன்றிண்ணே வரேன்னு அப்படின்னு கடைக்காரருக்கு கார்த்திக் செகண்ட் கொடுக்க, அவரும் சரிப்பா தம்பி கார்த்திகேயாங்கிறாரு. வெளியே வர்ற கார்த்தி பாக்கெட்ல இருந்து வண்டி சாவி எடுத்து போட்டுக்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. அத்தை எப்போ கிளம்புவா, திண்ணை எப்போ காலியாகுன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த 2 பேரும் வா வா விசாரிக்கலான்னு கடையை நோக்கி ஓடுறாங்க. கடைக்குள்ள வர்ற 2 பேரும் அண்ணே வணக்கம்னு சொல்ல, வாங்க வாங்க வணக்கம்ன்றாரு அவரு. இப்ப வந்து ஒரு தம்பி உங்ககிட்ட பேசிட்டு போனாரு, கார்த்தின்னு, அந்த பையனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்றாரு பழனி. சொல்லுங்கன்னு கடைக்காரர் கேட்க, அந்த பையன் ஆள் எப்படி, நல்ல பையனா, உங்களுக்கு எப்படி அவனை தெரியும்னு பழனி கேட்குறாரு. 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நம்ம கடையில் ஸ்வீட்டு பழங்கள் காய்கறிகள்லாம் விற்கிறதுக்காக அந்த தம்பி தான் கொண்டு வந்து வைக்குது, நல்ல தம்பி,
காரைக்குடியில பல கடைகள்ல அந்த தம்பியோட பொருள் தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு. துடிப்பான பையன்பா, நல்ல உழைப்பாளி அப்படின்னு அவரோட ஆங்கிள் இருந்து கார்த்திகேயனுக்கு சர்டிஃபை பண்றாரு. நல்ல விதமா தான்ப்பா சொல்றாருன்னு சரவணன் கிட்ட சொல்றவரு இவரு நல்லபடியா தான் சொல்றாருன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. சரி சரி சரின்னு என்ன பழனி சொல்ல என்ன ஓகேவான்னு கேக்குறாரு கடைக்காரரு. 2 பேரும் வரவங்க என்ன கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாங்க. அடுத்ததா ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. கார்த்திகேயனோட அம்மா அப்பா ரொம்ப நல்ல மாதிரி, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, யார்கிட்டையும் எந்த வம்பு தும்பும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அடுத்ததா கோவில்ல ஒரு கப்பல் கிட்ட விசாரிக்க படிச்ச பசங்கள்லாம் டவுன்ல வேலை செய்வாங்க. ஆனா கார்த்திகேயன் அப்படி இல்ல, சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாப்ல. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிசினஸ் ஆரம்பிச்சான். காரைக்குடி முழுக்க ஆளுங்களை புடிச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல 2 பேரும் மலர்ந்த முகத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளிலேயே சிவகங்கை, திருச்சி, மதுரைன்னு பிசினஸ பெருசு பண்ணிடுவான். அவங்கிட்ட அதுக்கான திறமை நிறைய இருக்குன்றாரு அவரு. கார்த்தி நல்ல பையன் தம்பி, சத்தமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். பொண்ணுங்க கிட்ட பேசுறது, வம்பு பண்றது, இப்படி எந்த பழக்கமும் கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. சரவணன் சரின்ற மாதிரி சிரிக்கிறாரு. பெரியவங்க கிட்ட எல்லாம் மரியாதையா பேசுவான். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நானே அந்த பையனுக்கு கட்டி வச்சிருப்பேன். நாங்க வரோம் தம்பின்னு அந்த லேடி திரும்ப வரோம் பான்னு அவரும் திரும்புறாரு. சரிங்க, வணக்கம் வணக்கங்க, நன்றிங்கன்னு 2 பேரும் அனுப்பிடுறாங்க. அவங்க போனதும் ஏமாப்ல விசாரிச்சதுல ஒருத்தர் விடாம எல்லாருமே அவனை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க அப்படிங்கிறாரு பழனி. ஆமா மாமா, உண்மையிலேயே அந்த பையன் நல்ல பையன்தான் போல அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமாமா இருக்குன்னு தலையாட்டுறாரு பழனி. இங்க கடையில பாண்டியன் தனியா வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு பொருளை எடுத்து பையில வச்சு கொடுத்துட்டு இந்தாங்கண்ணு அப்புறம் வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. இல்ல அவ்வளவுதான்றாரு அவரு. எழுத ஆரம்பிக்கிற பாண்டியன் ஒரு நிமிஷம் எங்க அதை காட்டுங்கன்னு கேட்க அவரு பைய விரிச்சு காட்டுறாரு. பாக்குற பாண்டியன் லிஸ்ட் எழுதுறாரு. நோட்ல எழுதிக்கிறவரு சரிண்ணே, அப்புறம் போன வாரம் பாக்கி வச்சிருந்தீங்களே அது கூட இதை சேர்த்துக்கிறதான்னு கேட்க ஆமா சேர்த்துக்கங்கன்றாரு அவரு. பாண்டியன் அதை நோட்ல என்டர் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 1500 ரூபாய் ஆச்சுன்னு அவரு சொல்ல சரிங்க அப்படிங்கிறவரு இந்தாங்கன்னு 1500 ரூபாய் எடுத்து கொடுக்க சரிங்கன்னு வாங்கி கல்லால போட்டுக்கிறாரு பாண்டியன். வாசல்ல ஏதோ அசைவு தெரிய பாண்டியன் கடைக்கு வெளியே பாக்குறாரு. கோமதி உள்ளர வர மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. அட வா கோமதி, வாப்பா மீனா. என்ன திடீர்னு மாமியாரும் மருமகளும் கடை பக்கம்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்லங்க, சீதாக்கா வீட்டுல சீட்டு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்றாங்க கோமதி. அப்படியா, சரி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆஹா எனக்கு எதுவும் வேணாங்கன்றாங்க கோமதி. மீனா டீ ஏதாவது சொல்லட்டுமாப்பா அப்படின்னு கேட்க இல்ல மாமா வேண்டான்றாங்க மீனா. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு சரவண மாமா இல்ல அப்படின்றாங்க மீனா. அவன் டெலிவரிக்கு போயிருக்கான்பா, இப்ப வந்துருவான் அப்படிங்கிற பாண்டியன் கோமதி உட்காரு, அதான் அந்த ஸ்டூல் எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்படின்னு ஸ்டூல்ல உட்காடுறாங்க. மீனா உனக்கு ஏதாவது ஸ்டூல் எடுத்து போடட்டுமாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல வேண்டாம் மாமா பரவாயில்லன்றாங்க அவங்க. ஆனா உட்கார ஏதாவது இடம் கிடைக்குமான்னு அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. சரிப்பா, திடீர்னு எதுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. கோமதி கொஞ்சம் தயங்கிட்டு இல்ல இவ தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க கோமதி. அப்போ பாண்டியனே அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேட்க வாங்கன்றாரு அவரு. என்ன வேணும் அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க போக மாமா நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏன்பா எந்த பொருள் எங்க இருக்குன்னு உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் பாத்துக்கிறேன் மாமான்றாங்க மீனா. சரி அப்படின்னு அவரு சிரிக்க அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு மீனா கேக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மீனா கேட்க 1 கிலோ வெல்லம் அப்புறம் 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுங்கன்றாங்க அந்த லேடி. சரி பேக்கை கொடுங்கன்னு வாங்குறாங்க மீனா. எண்ணெல்லாம் எங்க இருக்கு மாமா அப்படின்னு பைய வாங்கிட்டு பாண்டியன் கிட்ட கேட்க இதோ இங்க இருக்குப்பான்னு காமிக்கிறாரு. பாரு என்ன அங்க இருக்குன்றாரு அவரு. அவங்க தலை சொரிஞ்சிட்டு சிரிக்க இங்க 3வது ரேக்ல இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்ல அவங்க ரேக் கிட்ட போறவங்க
நல்லெண்ணெய் அங்க இருக்கான்னு ஆப்போசிட்ல ஓடுறாங்க. நல்லெண்ணெயும் வெள்ளத்தையும் பையில போட்டு விடுனது இந்தாங்கக்கான்னு கொடுக்குறாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. மீனாவும் எவ்வளவு ஆச்சு மாமான்னு கேக்குறாங்க. மொத்தம் 350 ரூபாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இந்தாப்பான்னு ஒரு நோட்டை நீட்டுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மீனா பணத்தை வாங்கி பாண்டியன் கிட்ட இந்தாங்கன்னு நீட்டுறாங்க. அவரும் வாங்கிட்டு மீதியை கொடுக்க மீனா சிரிப்போட வாங்கி அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மா வரேம்மா வரேனேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோமதி இதெல்லாம் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கடையை புரட்டி வச்ச மாதிரி மீனா நெத்தியில வழியிற வியர்வையை தொடச்சிட்டு நிக்க, ஏன்பா மீனா 2 பொருளை எடுத்ததுக்கே டயர்ட் ஆயிட்ட போலன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா ஆமா, நான் வந்து கடையில் நிற்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிடுவீங்க, இப்போ மருமகளை வேலை பார்க்க விடுறீங்களே அப்படின்னு கோமதி கேட்க, ஏன் கோமதி அந்த புள்ள ஏதோ ஆசைக்கு வியாபாரம் பண்ணுது பண்ணிட்டு போகுதுன்னு பாண்டியன் சொல்ல, பண்ணட்டும் பண்ணட்டும் அப்படின்னு கோமதி சிரிக்க பாண்டியனும் சிரிக்கிறாரு. நான் எப்படி வியாபாரம் பண்ணேன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க மீனா. வருஷ கணக்கா வியாபாரம் பார்த்த செந்திலை விட நீ நல்லா வியாபாரம் பார்த்தப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா சிரிப்போட கேட்ட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. கோமதியும் முகம் சுருங்க, ஏங்க இவன் நல்லா வேலை பார்த்தான்னு சொல்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவனையே கரிச்சு கொட்டுறீங்க அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க மீனா சங்கடத்தோடு நிற்கிறாங்க. வீட்லையும் திட்டுறீங்க, வெளியிலையும் கரிச்சு கொட்டுறீங்க, அவன் இருக்கிறப்பவும் திட்டுறீங்க, இல்லாதப்பவும் திட்டுறீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் சரிப்படலைங்க, எத்தனை தடவை சொல்கிறது உங்கள்கிட்ட அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் இவ ஒருத்தி, நான் அவனை திட்டுற மாதிரி அவன் தானே நடந்துக்கிறான்றாரு பாண்டியன். ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுறானா, அப்புறம் நான் திட்டுறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்க மாமான்னு கூப்பிடுறாங்க மீனா. கோமதி உடனே மீனாவை பாக்குறாங்க. என்னப்பான்னு பாண்டியன் கேட்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்றாங்க மீனா. சொல்லுப்பா என்னன்னு சொல்லுங்கிறாரு அவரு. அவங்க உங்க பையன்தான், அவரை நீங்க திட்டுறீங்க, அந்த விஷயத்துலலாம் நான் குறுக்க வரமாட்டேன், அவங்கள திட்டாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்ல வரன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். ஆனா அவங்கள திட்டும் போது கொஞ்சம் தனியா கூப்பிட்டு திட்டுங்க மாமா, சபையில எல்லார் முன்னாடியும் வச்சு திட்ட வேண்டாம் அப்படின்னு மீனா ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறாங்க. லைட்டா சிரிக்கிற பாண்டியன், ஏன்பா உன்கிட்ட வந்து எதுவும் புலம்புனானா அவன், இல்ல இது மாதிரி அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு எதுவும் சொன்னானா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஐயோ அவங்க எதுவும் சொல்லல மாமான்னு மீனா சொல்ல, அப்புறங்கிற மாதிரி பாக்குறாரு. நானா தான் இதை சொல்றேன்றாங்க மீனா. அவங்கள விட சின்ன பசங்கள்லாம் நம்ம வீட்டுல இருக்காங்கல்ல மாமா, அவங்க முன்னாடிலாம் வச்சு அவரை திட்டும் போது அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல கோமதி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லடின்றாங்க கோமதியும். அதுவும் இல்லாம அப்படி நீங்க திட்டும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க மீனா. அசால்ட்டா கேட்டுட்டு இருந்த பாண்டியன் அப்படியே படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இதை தாண்டி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாருங்கிறாங்க கோமதி. மாமா ஏற்கனவே பண்ணின தப்பா அவங்க மறுபடியும் பண்ண மாட்டாங்க, இனிமே நீங்க அவங்கள ஏதாவது சொல்றதா இருந்தா தனியா கூப்பிட்டு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமான்னு மீனா கெஞ்சலா கேட்க, அப்படின்னு தலையாட்டிட்டு பாக்குறாங்க கோமதி. பாண்டியன் மீனாவையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருப்பா மீனா, அவன் என் மகன்பா, அவன் மேல நான் ஏதாவது வஞ்சகம் வச்சுக்கிட்டெல்லாம் திட்டவே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாமா வஞ்சம் வச்செல்லாம் திட்ட மாட்டீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவீங்கன்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, அவன் எனக்கு பிடிக்காததை ஏதாவது செஞ்சிடறான், நானும் மனசு பொறுக்காம அவனை வஞ்சி விட்டுடுறேன் அப்படிங்கிற பாண்டியன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரிப்பா நீ சொல்லிட்டல்ல, உனக்காக நான் அவனை எல்லார் முன்னாடியும் திட்ட மாட்டேன் போதுமாங்கிறாரு பாண்டியன். அப்பவுமே சரி நான் திட்ட மாட்டேன், பொறுமையா அவனுக்கு சொல்றேன்லாம் அவர் சொல்லவே இல்லை. மீனாவும் இதுவரைக்கும் போதும்னு தலையாட்டுறாங்க. போதுமாமான்னு அவங்க சொல்ல, அதுவும் நீ சொன்னதுக்காக தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன பண்றது, எல்லாம் சொல்ல வேண்டிய ஆளுங்க சொன்னாதான் காரியம் நடக்கும் போல அப்படின்னு கோமதி ரொம்ப அங்கலாச்சிக்க சிரிக்கிறாரு பாண்டியன். நடக்கட்டும்னு கோமதி சொல்ல மீனா அவங்கள பார்க்க, சும்மா சொன்னேன்டிங்கிறாங்க. மீனாவும் சரின்ற மாதிரி லைட்டா சிரிக்கிறாங்க. கார்த்தி கையில ஒரு பையோட ஒரு டீ கடையில வந்து நிக்கிறாரு. கடைக்காரரு, தம்பி டீ கடையில வடை போண்டா அப்படிதான்ப்பா வாங்குவாங்க, எள்ளு உருண்டை கடலை உருண்டைலாம் வாங்க மாட்டாங்கப்பான்னு சொல்றாரு. அண்ணே அப்படிலாம் யோசிக்காதீங்கன்னு, நம்ம ஊர்ல காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க பாருங்க
இந்த குளத்தை சுத்தி காலையில 50 பேர் நடக்கிறாங்க, 50 பேரும் ரோட்ல கிரவுண்ட்ல நடக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி கடைக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்க. 2 பேரும் முகத்தை மறைச்சிட்டு நியூஸ் பேப்பரை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்பெல்லாம் காலம் முன்ன மாதிரி இல்லைன்னு மாறிடுச்சு. நிறைய பேருக்கு அவங்க உடம்ப பத்தின அக்கறை வந்துருச்சு. அண்ணே, அப்படி அக்கறை இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, உன் பேச்சு கேட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு வீணாயிட போகுதுப்பா அப்படின்னு கடைக்காரர் சொல்லிட்டு இருக்க. பேப்பருக்கு இந்த பக்கம் கதிர் செந்தில் 2 பேரோட தலையும் முதுகும் தெரியுது. அண்ணே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. இப்ப நீங்க எதுக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்கற தின்பண்டங்களை வாங்கி வியாபாரத்துக்கு வைங்க. நான் 4 நாள் கழிச்சு வரேன். வித்தா பணம் வாங்கிக்கிறேன், விற்கலன்னா பொருள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரிப்பா இம்புட்டு சொல்ற, கொடுத்துட்டு போங்கிறாரு அவரு. ஓகே அண்ணே அப்படின்னு பாக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற கார்த்தி, அண்ணே முன்னாடி தெரியுற மாதிரி வைங்கன்றாரு. இந்தாங்க 4 பொருள் இருக்கு, அங்க முன்னாடியே வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வைக்க போக, அண்ணே அங்க வைங்க அண்ணே அப்படின்னு முன்னாடி பார்வையான இடத்த காமிக்க அவரும் சரின்னு வைக்கிறாரு. கார்த்தி சூப்பர், கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு. அப்படின்னு அவர் வச்சு முடிச்சதும் திருப்தியா பார்த்துட்டு, அண்ணே இது என்னோட விசிட்டிங் கார்டு, அதுல என்னோட அலைபேசி எண்ணும் இருக்கு, ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடுங்க. சரிண்ணே நான் வரேன்னு அப்படின்னு சொல்ல, அவரும் கார்டை வாங்கி பார்த்துக்கிட்டே சரிப்பாங்கிறாரு. சரிப்பான்னு அவர் சொல்ல, அண்ணே முன்னாடியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து கிளம்புறாரு. கார்த்தி கிளம்புனதும் 2 பேரும் பேப்பரை மெதுவா இறக்குறாங்க. அண்ணே வியாபாரத்தை முடிச்சுட்டாருன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டா. அப்படி ஆனா பேச்ச பாத்தியாடா, தின்பண்டம் அலைபேசின்னு இந்த காலத்து பசங்க இப்படியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. எனக்கும் அதுதானே டவுட்டா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து கார்த்தி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க. அங்க இன்னும் 2 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கார்த்தி கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்னு சும்மா தான்றாங்க அவங்க 2 பேரும். ஏய் இங்கெல்லாம் நிக்க கூடாதுடா, நல்லா படிக்கணும், படிச்சு முன்னேறணும், பெரிய ஆளா வரணும்டா அப்படின்னு கார்த்தி அவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. கதிரும் செந்திலும் டீ கப்போட நின்னுட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னன்னு இவன் சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்டா அவன் வயசுக்கு ஏத்த மாதிரியே பேச மாட்டேங்கிறானே, ஏதோ வயசான மாதிரில பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு செந்தில். கரெக்டுன்னுங்கிறாரு கதிரும். அப்புறம் கார்த்தி ஒரு இடத்துல வண்டியில் உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க ஒரு மரத்தடியில் நின்றுட்டு அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. நாம் உழைக்கணும் அறிவழகா, நாம் உழைக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான பலன் இருக்காம போகவே போகாது. நீ கவலைப்படாத, சாயங்காலம் நான் உன்னை வந்து பார்க்குறேன், பார்த்து நான் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு கார்த்தி. ஐயோ இவன் சரியான கிரிஞ்சுன்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் டென்ஷன் ஆயிடுறாரு. சே, 25 வயசு ஆள் உடம்புக்குள்ள 65 வயசு ஆள் போன மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் பேச்செல்லாம் ஏதோ கிழவன் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு கதிர் கண்ணீர் விட்டு கதறிடுவார் போல இருக்கு. நல்ல பையன், உழைக்கிற பையன், நல்லா முன்னேறி வரணும்னு நினைக்கிற பையன், அதெல்லாம் சரிதான். ஆனா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரசிக்கு போர் அடிக்காம இருக்குமா அப்படின்னு செந்தில் கேட்க கதிர் அண்ணனை பாக்குறாரு. ஏன்னா எப்ப பாரு இயற்கை உணவு, இயற்கை விவசாயம், தின்பண்டம், அலைபேசின்னு பேசிட்டு இருக்கிறான், அப்புறம் எப்படி இருக்கும்னு செந்தில் கேக்குறாரு. பேசுனா கூட பரவாயில்ல, அரசிக்கு அட்வைஸா போட்டு தாக்கிட்டு இருந்தானா அப்படின்னு செந்தில் கொஞ்சம் பயத்தோட கேட்க, கஷ்டம்தாங்கிறாரு கதிர். என்ன பண்ணலாம் இப்போன்னு கதிர் கேக்குறாரு. நாம கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லுவோம், அதுக்கு மேல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அவர் என்ன சொல்ல போறாரு? அடுத்த பாண்டியன் குன்னக்குடிக்கு ரெடி ஆயாச்சாட்டிருக்கேன்னு சந்தோஷம்தான் பட போறாரு செந்தில். ஒருவேளை நாம சொல்றத காதுல வாங்காம கூட அவரே முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு அப்படிங்கிறாரு கதிர். நிறைய வாய்ப்பு இருக்கு, வா போலாம் அப்படின்னு செந்தில் கதிரை கூப்பிட்டு கிளம்புறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசா வளர்ந்துருக்க ரெயின் லில்லி தோட்டத்துக்குள்ள பிங்க் கலர் பூ பூத்த மாதிரி ஒரு சேலையும் பிங்க் கலர் பிளவுஸுமா மயில வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா உள்ளர வர மயில ரொம்ப ஆர்வமா, மீனா வா 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 அப்படின்னு கைய கழுவிட்டு இருக்காங்க. என்ன இந்த பக்கம்? சமைச்சிட்டேன், சாப்பிடுறியா?
அப்படின்னு கையை தொடச்சிட்டே கேக்குறாங்க. வயிறு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பெருசாயிடுச்சு. இல்ல இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்றாங்க மீனா. நந்தினி அக்காவை பாத்தியா அப்படின்னு மயிலு கேட்க, அவங்களையும் பார்த்தேன், அவங்க மாமியாரையும் பார்த்தேன்றாங்க மீனா. சரி இரு இரு, சாப்பிட்றியான்னு மயிலு கேக்குறாங்க. ஓ, அப்ப மயிலு நந்தினி வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல இல்லக்கா, வேண்டாங்கான்றாங்க மீனா. அடுத்து வெண்டைக்காயை கட் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு மயிலு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு தலையாட்டிக்கிறாங்க மயிலு. அப்படியே வயிற்ற பார்க்குற மீனா, என்ன சொல்றாங்க குட்டி பாப்பான்னு கேட்குறாங்க. மயிலும் வயிறை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுட்டு, போன வாரம் ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டரை பார்த்தேன், பாப்பாலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க மயிலு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு மீனா ஆர்வமா கேட்க, இல்ல மீனா, எதுக்கு தேவையில்லாம உன்னையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டுன்னு தான். பரவாயில்லன்றாங்க மயிலு. பரவாயில்லக்கா, நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கல்லக்கா அப்படின்னு மீனா கேட்க, ஓ எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மைல்டா சிரிக்கிற மயிலு. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க, குவார்டர்ஸ்லயா வீட்லயான்னு கேக்குறாங்க. இப்ப வீட்டுல தான்க்கா இருக்கேன், மாமா எங்களை இனிமே குவார்டர்ஸ்க்கே போக வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மயிலு. ஆமா ஆமா, உனக்குமே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார் கூடயும் இருக்கதானே பிடிக்கும் அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமாங்கான்னு தலையாடுறாங்க மீனா. எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமா நிக்க, ஆமா செந்தில் தம்பி வேலை விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு மயில ஆரம்பிக்க, மீனாவோட முகம் மொத்தமா விழுந்துருது. மயில அதை பார்த்துட்டு சங்கடத்தோட நிறுத்திக்கிறாங்க. மென்னு முழுங்கிட்டு இப்ப எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க மயிலு. இருக்காக, ஆனா இந்த மாதிரி சஸ்பென்ஷன் வரைக்கும்லாம் போகும்னு அவங்க எதிர்பார்க்கல, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காகன்றாங்க மீனா. மயிலும் கொஞ்சம் தயக்கமும் சங்கடமா பார்த்துட்டு, திரும்ப வேலை கிடைச்சிரும்லன்னு கேக்குறாங்க. கிடைக்கணும், அதை தான் நானும் நினைக்கிறேன், பார்க்கலான்றாங்க மீனா. கவலைப்படாத மீனா, எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு மயிலு சொல்ல, மைல்டான சிரிப்போட பாக்குறாங்க மீனா. அப்போ மயிலோட மொபைல் ரிங் ஆக மறுபடியும் கையை கழுவிட்டு முந்தானையில தொடச்சிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. அவங்க கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க, வக்கீல் ஆபீஸ்ல இருந்து பேசுறோமா அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க சார்ன்றாங்க மயில். அடுத்த வாரம் கேஸோட ஹியரிங் இருக்கு, கேஸ் விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லம்மான்னு ஆப்போசிட்ல கேக்குறாங்க. ஞாபகம் இருக்குங்க சார், நான் வந்துடுறேன்றாங்க மயிலு. மறக்காம வந்துருமா, மறந்துடாத அப்படின்னு அந்த பக்கம் சொல்ல, நிச்சயமா வந்துடுறேங்க சார், கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு மயிலு காதுல இருந்த போனை எடுக்கிறாங்க. அவங்க முகமும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. மெதுவா போனை ஓரமா வைக்க, மீனா ஆதரவும் ஆறுதலுமா அவங்க கையை பிடிக்கிறாங்க. என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஓ ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு மறுபடியும் நைஃபை கையில் எடுக்கிறாங்க. ஃபோனில் யாரு அப்படின்னு மீனா கேட்க, மயில சங்கடமாக நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் முகமே மாறி போயிடுச்சு அப்படின்னு மீனா கேட்க, மயில திருத்திருன்னு முழிக்கிறாங்க. சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயையோ அப்படிலாம் எதுவும் இல்லை மீனா, விருப்பம் இல்லாமல்லாம் இல்லை, டக்குன்னு ஏதேதோ யோசனை, வக்கீல் ஆபீஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, மீனாவுக்கு சுரியர்னு இருக்கு. அடுத்த வாரம் விவாகரத்து கேஸ் ஹியரிங் வருது கோர்ட்ல, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு மயிலு மென்னு முழுங்கி சொல்ல, மீனா அவங்களையே கொஞ்சம் திகைப்பா பாக்குறாங்க. மீனாவோட கண்கள் ரெண்டும் அப்படியே கண்ணீர்ல மிதக்க சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்கிற மயில பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.